தேவன் நம்மை மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைத்திருக்கிறார். மெல்கிசேதேக்கின் முறைமை என்றனா ராஜாக்களும் ஆசாரிகளும். 1 பேதுரு 2:9 பேதுரு சொல்லும் போது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டாகமாயும் ராஜாக்களும் ஆசாரிகளும் எழுதியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 1:6 யோவான் சொல்லும் போது, தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு ஊழியர், ஒரு பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு ராஜாக்களும் ஆசாரியர்களும். இந்த ராஜாக்களுடைய குவாலிபிகேஷன்ஸ் என்ன, ஆசாரியுடைய குவாலிபிகேஷன்ஸ் என்ன நம்ம பார்க்க போறோம். முதலாவது ராஜாக்கள் என்னன்னா, உபாகமம் 17 ஒரு ராஜாவை பற்றிய பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கும் போது, ராஜாவானவன் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்குது. முதலாவது ராஜாவானவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்க வேணும். தெரிந்து கொள்ளப்பட்டவனாக்க நம்ம வேதத்திலே பார்க்கும்போது அநேக இடங்களிலே நிருபங்களிலே சொல்லும் போது, நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்போ வெளிப்படுத்தல இயேசுவோடு கூட நிற்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும். அப்ப ராஜாக்களாக நாம் வந்திருக்கோமானால் நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் நம்ம மேல இருக்க வேணும். அழைக்கப்பட்ட மட்டும் பார்த்தாது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்க வேணும். சவுலை குறித்து சாமுவேல் சொல்லும் போது, சவுலை எல்லா ஜனங்களுக்குள்ள சமஸ்த இஸ்ரவேலுக்குள்ளும் கொண்டு நிறுத்துறாங்க. அப்ப சவுல் எல்லாரும் அவனுடைய தோளின் கீழ் இருக்கத்தக்க வளர்த்தி உள்ளவராக இருக்கிறான். எனவே சாமுவேல் சொல்றாரு, தேவன் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், அவன் எல்லாருக்கும் மேலாக ஒருபடி வளர்ந்தவனா இருக்கிறான் என்று. எனவே ராஜாக்களாக அழைக்கப்பட்ட நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மற்ற ஜனங்களோடவும் ஆவியிலே ஒருபடி வளர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.